ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் தக்காளி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டும் போகாது. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய மாங்காய் 2 எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாங்காயில் அடிப்பகுதியை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தோலை சீவி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க. நான் 2 மாங்காவிலையும் ஃபஸ்ட்டு தோல் சீவி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாங்காவை கட் பண்ணி எடுக்கணுங்க. கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையை மட்டும் விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய சதை பகுதியை இந்த மாதிரி நல்லா மெலிஸாக ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ண ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 மாங்காவையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் அளந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 250 ml கப்பால் தாங்க அளக்கிறேன். நான் எடுத்த 2 மாங்காவும் 250 ml கப்புக்கு 2 கப் அளவுக்கு இருக்குங்க. இப்போ இந்த மாங்காய் பீசஸ் எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரொம்ப நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் பல்ஸ் மோடில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளிங்க. நல்லா பழுத்த தக்காளியை 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துகிட்டு அந்த அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் தக்காளியை அளந்து தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 250 ml கப்பால் அளந்துக்கிறேன். நம்ம எடுத்த 1/2 கிலோ தக்காளி 3 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1/4 கப் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வேக வைக்கணுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி நல்லா வெந்து தொக்கு பக்குவத்துக்கு வரணும். அது வரைக்கும் வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு, தக்காளி, மஞ்சள் பொடி எல்லாமே நல்லா கலந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள், முழுமையாக வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். அதனால் இதை ஓப்பன்லேயே வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே முழுமையாக வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. ரொம்ப மசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஆல்ரெடி அது நல்லா குழைய வெந்திருக்கு. அதனால் லைட்டாக மசிச்சு விட்டாலே போதும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மசிச்சுக்கங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஸ்டவ்வில் வேறு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெந்தயம் செவந்து அந்த கடுகு நல்லா வெடித்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு. அதே சமயம் கடுகும் பாருங்கள் நல்லா படப்படன்னு வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், பாருங்கள், ஊறுகாய் பவுடர் நமக்கு ரெடியாக இருக்குது. இதுவும் ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். இப்போ திரும்பவும் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 15 பூண்டு எடுத்துகிட்டு தோலோடு அப்படியே தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5 வரமிளகாய், நல்லா 1 கையளவுக்கு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போயிட்டு நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் கருகிடும், டேஸ்ட் மாறிடும். இந்த மாதிரி மிளகாய்த்தூளை எண்ணெயில் சேர்த்து பொரிக்கும் போது பார்க்குறதுக்கு நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, மாங்காய் விழுது, அதை சேர்த்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, ஹை ஃப்ளேமுக்கு மாற்ற வேண்டாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. மாங்காயை வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டாலே போதும். அது ஒன்று சேர்ந்து வர அந்த எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. அந்த எண்ணெய் எல்லாத்தையும் மாங்காய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் இருந்து எடுத்தாச்சு. இது ஆற அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ஊறுகாய் பவுடரை சேர்த்துக்கோங்க.
கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அதையும் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் இதை நம்ம குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டாலே நமக்கு ரொம்பவே டேஸ்டியான தக்காளி மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதை நம்ம ஒரு 6 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டும் போகாது. டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.